நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. தமிழ்நாடு அரசியல் வரலாறில் ஒரு காரியம் சொல்லுவாங்க. CN அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராகவும் கருத்தருமன் என்பவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்த அந்த காலகட்டத்தில் சட்டசபையிலே ஒரு நாள் கருத்தருமன் அவர்கள் CM அண்ணாதுரை அவர்களை பார்த்து, அண்ணா, யுவர் டேஸ் ஆர் கவுண்டட் என்று சொன்னார். உடனே இம்மிடியட்டாக CN அண்ணாதுரை அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து சொன்னாராம், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு என்று சொன்னாராம். உன்னுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது, நீங்கள் சீக்கிரம் CM பதவியிலிருந்து போயிடுவீங்க, உங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே இவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார்னா, நான் என் நடைகளை நிதானமாய் அளந்து தான் எடுத்து வைக்கிறேன் என்று. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை என்பதனால அங்கே பதற்றத்திற்கோ பதறுவதற்கோ இடமில்லை. நிதானமாய் நாம் இருக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாக இருக்கும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பதறாத காரியம் சிதறாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எந்த பிரச்சனை வந்தாலும் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவது நாம் பதட்டம் அடையக்கூடாது. அதில் நாம் பதட்டம் அடைந்து விட்டால் தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. எந்த ஒரு காரியம் வந்தாலும் ஒரு நிமிடம் நம்முடைய இருதயத்தை அமைதிப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. தனக்கு எதிராக ராஜா கையெழுத்து வைத்து விட்டார் என்று தானியேலுக்கு தெரிந்தும் தான் முன்பு செய்து வந்தபடியே 3 முறை தவறாமல் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அரசியலிலே அல்லது சமுதாயத்தை காரியங்கள் எதிராய் வந்தாலும் நம்முடைய நினைவுகள் செல்வத்திற்கு ஏதுவாய் வரணும்னா ரொம்ப ஜாக்கிரதை உணர்வு உள்ளவர்களாக, ரொம்ப நிதானமாக கவனமாக நம்முடைய நடைகளை எடுத்து வைக்க வேண்டும். பதறிட்டோம் அப்படின்னா அங்கே நமக்கு தரித்திரம்தான் எல்லா விதங்களிலும். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் ரொம்ப நிதானமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.